என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ். பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பு சட்டங்களில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஐயோ அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றப்பார்களா என்று சொன்னார். இன்னைக்கு அதை தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஏவா வேலு கோவிலுக்கு சென்று சோலிக்கை பீச்சே பாட முடியுமா அப்படின்னு கேட்குறார். ரவிக்கைக்கு பின்னால் பாட முடியுமான்னு கேட்குறார். பொன்முடி அதைவிட கேவலமாக பேசுகிறார் பெண்களை. ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் மன்னிப்பு கேட்டார்ல, அவர் எதுக்கு நாங்கள் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வாதத்தை சரியா? இவரெல்லாம் சட்டத்துறைக்கு அமைச்சராக இருப்பது சாபக்கு. பொன்முடி அவர்கள் பேச்சில் அந்த ஒரு கட்டு தான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சும்மா இந்த கதையெல்லாம் வேணாம். பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா அதிமுகலேருந்து நிறைய உறுப்பினர்கள் வெளியேறாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா அதிமுகலேருந்து நிறைய உறுப்பினர்கள் வெளியேறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அவர்கள் நான் கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பொறுப்பிலிருந்து விலகியிருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் இதை நாங்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் அப்படிங்கிறவர் ஒரு நிர்பந்தத்துக்காக தான் நம்ம இந்த கூட்டணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு பாஜக மாவட்ட செயலாளர் அவருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான இந்த விவகாரங்கள் கூட்டணி சேர்ந்த உடனே இப்படி ஒரு சலசலப்பு வருது. அதை நீங்கள் எப்படி? யாரோ ஒரு சிலர் விருப்பம் இல்லாது இருக்கலாம், அவர்கள் அவர்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கலாம். ஆனால் இரு கட்சியினுடைய தலைமையும் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அதனால் ஒரு சில பேருடைய கருத்துக்களும் நம்ம பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவராக அதிகாரபூர்வமாக பேசும்பொழுது ஒரு சிலருடைய செயல்களுக்கு நான் கருத்து சொல்வது எப்படி சரியாகும்? இரு கட்சியினுடைய தலைமைகளும், எங்களுடைய அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கட்சியின் சார்பாக செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை, அந்த கூட்டணியை யாரோ ஒரு சிலர்கள் வேண்டாம் என்று நினைத்தால் அதற்கு நாம் பொறுப்பாக முடியாது. கட்சியினுடைய நலன்தான் முக்கியம். ஓகே சார், இது நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசின ஒரு கருத்துக்கு எதிர்வாதமாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அவர் போன தேர்தலில் நம்ம 4 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தோம், இந்த தேர்தலில் 40 தொகுதிகளில் ஜெயிப்போம் பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ போன தேதியில் அவங்க 23 தொகுதிகள் கிட்ட கொடுக்கப்பட்டது. ஸோ 40 ஜெயிப்போம் அப்படின்னா அவங்க எவ்வளோ தொகுதி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்முடைய எல்லா அரசியல் கட்சிகளுமே தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அதனால் இதையெல்லாம் நாம் பெரிதாக பேசி இது ஒரு பிரச்சனையாக கருதி அதை ஆக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு சிலர் செய்கிறார்களே தவிர, ஒரு வெற்றி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பலத்தை கொடுக்க வேண்டும், வலுவை சேர்க்க வேண்டும் என்பதற்காக பேசுகிற ஒரு விஷயம்தான். கூட்டணி குறித்து இன்னும் பல நாட்கள் இருக்கின்றன, யார் எவ்வளவு தொகுதியில் நிற்பார்கள் அதெல்லாம். ஸோ அதை தங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பது தவறும் இல்லை. ஓகே சார், இப்போ முக்கியமான விஷயம் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. மாநில சுயாட்சிக்கு ஆதரவாக, அதாவது ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. முன்னாள் நீதிபதிகள் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவோட நோக்கம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசியலமைப்பு சட்டங்களில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஐயோ அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றப்பார்களா என்று சொன்னார். இன்னைக்கு அதை தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அந்த அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக அன்றைக்கு காங்கிரஸ் எப்படி இருந்ததோ, நேரு எப்படி அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டாரோ அதே நிலைமை தான் இன்றைக்கும் காங்கிரசும் திமுகவும் இருக்கிறது என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் முதலமைச்சருடைய இன்றைய இந்த தீர்மானம். இது மத்திய அரசோட நாங்கள் கூட்டாட்சியோட தான் இருக்க விரும்புகிறோம், ஆனால் மாநிலத்துக்கான சுயாட்சி உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு சார். இந்தியா ஹேஸ் கிரியேட்டட் இட்ஸ் ஸ்டேட்ஸ் ஃபார் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸஸ். அதாவது இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை உருவாக்கும். இன்னுமே உருவாக்கலாம். அது அரசியலமைப்பு சட்டத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்தியா ஒரு மாநிலத்தினுடைய
எல்லையை வரையறுக்கலாம், ஒரு மாநிலத்தின் பெயரையே கூட மாற்றலாம், எவ்வளவு மாநிலங்களை வேண்டுமானாலும் உருவாக்கி கொள்ளலாம். இதுதான் விஷயமே. அப்போது இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிறது, அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் மாநிலங்களுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது, பொதுப்பட்டியலுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது. இன்றைக்கு மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போய்விட்டனவே அப்படின்னு சொல்கிறார். 1971 75 போயிடுச்சுன்றாங்க. அதன் பிறகு நீங்கள் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இருந்தீர்களா இல்லையா? அப்பொழுது நீங்கள் 71 நீங்கள் திமுகவுடன் 71ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? 71 தான் காங்கிரஸ் கட்சி உடைந்து தேர்தலை சந்தித்து இந்திரா காங்கிரஸாக நின்றது. அந்த காங்கிரஸ் கிடையாது. அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய இந்திரா காங்கிரஸினுடைய ஆட்சியில் தான் இவ்வளவு பிரச்சனையும் என்று சொல்லாமல் சொல்கிறார் முதலமைச்சர். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? ஒருவேளை பொதுப்பட்டியலுக்கு மாநில பட்டியலிருந்து கொண்டு சென்றது தவறென்றால் அப்படின்னு அவர் நான் சொல்லவில்லை, அவர் சொல்கிறார். தவறென்றால் அந்த காங்கிரஸ் கட்சியுடன் நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக கூட்டணி வைத்திருப்பதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்பீர்களா? இதுதான் நம்ம கேள்வி. ஓகே சார், இப்போ 18 வருஷம் அவங்க வந்து மத்திய அரசோட கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்காங்க திமுக வந்து. ஸோ இந்த 18 வருஷ காலத்தில் அவங்க வந்து இது குறித்து எந்த ஒரு கோரிக்கையுமே முன்வைக்கல. அதான் இப்போ சொன்னேன். இன்னைக்கு இவ்வளோ நாட்கள் கழிச்சு இந்த தேர்தலை ஒட்டி அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமாக இருக்குமா, இல்லை தேர்தல் ரிசல்ட் இருக்காது? இது மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், திமுகவினர் கடந்த சில மாதங்களால் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகங்கள். உதாரணத்திற்கு மொழி நாடகம் நடத்தினார்கள். அதாவது இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, அந்த நாடகத்தை நடத்தினார்கள். செல்லுபடி ஆகவில்லை. ஏனென்று சொன்னால் நாம் தெளிவாக மக்களிடையே எடுத்து சொன்னதுனால அவர்களுடைய அந்த கதை பொய்த்து போனது. அதன் பிறகு தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன், அதை கொண்டு வந்தார்கள். ஐயோ தமிழ்நாட்டிற்கு இழப்பு ஏற்பட போகிறது, அதையும் நாம் மிக தெளிவாக மறுத்திருக்கிறோம். இப்பொழுது மாநில உரிமைகள் என்ற பெயரில் கூட இப்போ கடந்த வாரம் நிதி வழங்கவில்லை என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை சொன்னார்கள். அவர்கள் செய்த ஊழலை எல்லாம் நம்ம சொன்ன பிறகு அதிலிருந்து பின்வாங்கி இப்பொழுது மாநில உரிமைகள் என்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய தோல்வியை மறைக்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, குழந்தைகளே பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமாகி இருக்கிறது, கொள்ளைகள். இதனால் மதுவினால், மது போதையினால், போதைப் பொருள் புழக்கத்தினால், இதெல்லாம் தான் காரணம். அதனால் என்ன ஆகுது? லேபர் குறையுது. இங்கே தொழில் முன்னேற்றம் இல்லை. தொழில் முன்னேற்றம் இல்லாதனால தமிழகத்துடைய பொருளாதாரம் கீழே போய்கிட்டே இருக்கும், இனிமேல் இருக்கும். இதையெல்லாம் மறைப்பதற்கு எதையாவது செய்ய வேண்டும். எப்படி மறைப்பாங்க? உணர்ச்சி, மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக நம்ம வக்ஃபு போர்டினுடைய அமெண்ட்மெண்ட் பில்லு வந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், வேலூரில் 150 குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. வக்ஃப் போர்டு இது எங்களுடைய சொத்து, பணம் கட்டி இல்லைன்னா வெளியே போன்னு சொல்கிறாங்க. கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது திமுக அரசு. ஸோ மத ரீதியாக தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஜாதி ரீதியாக, மொழி ரீதியாக இன்றைக்கு மாநில உரிமைகள் என்கிற பெயரில் மக்களை ஏமாற்றும் மிகப்பெரிய மோசடி நாடகத்தை நடத்தி கொண்டு இதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி பேசியிருந்தீங்க சார். இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் ஒரு பசங்க குழந்தைங்க வந்து அருவாள் எடுத்து விட்டுருக்கிறாங்க. அதான் சொன்னேன், சமூக சீர்கேடு, சமூக அவலங்கள். இதுக்கு என்ன காரணம்? நிர்வாக சீர்கேடு. ஒரு பள்ளியில் இப்படி நடக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த நிர்வாகம் சரியில்லை. பள்ளிகளில் குழந்தைகளுக்கு ஒழுங்காக பாடங்கள் கற்பிக்கப்படுவதில்லை, ஒழுக்கம் என்கிற பாடம் கற்பிக்கப்படுவதில்லை. அதான விஷயம். இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்குதா? இல்லையா? இப்போ ஏன் நடக்குது? இருக்கும், மொபைல் ஃபோன் அது இதெல்லாம் வந்ததுனால பசங்களுக்கு இருக்கும். ஆனால் ஆசிரியர்கள் சரியானவர்களாக, தகுதி பெற்ற ஆசிரியர்களாக இருந்திருந்தால் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. கடமை தவறாத ஆசிரியர்கள் பணியாற்றால் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. சரியான போதனைகள் புகட்டப்பட்டிருந்தால் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. ஆனால் காசு வாங்கிட்டு நீங்கள் ஆசிரியர் நியமனம் செய்யும்போது இப்படி தான் நடக்கும். அதனால தான் பார்த்தோம், போதையிலே வந்த ஆசிரியர்கள்லாம் கூட நம்ம படித்தோம் இப்போ சமீபத்தில். இப்போ ஒரு பெரியவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குன்னா முன்பகை இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். இதில் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பென்சில் தான் காரணம், பென்சில் கொடுக்குறதெல்லாம் தகராறு ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு அருவாளை கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு மாணவர், ஒரு சின்ன பையன் தான் அவர் முன் வர்றாரு அப்படின்னா, ஸோ இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து அவங்க அப்பாவோ இல்லை அவங்களோட குடும்பத்தின் அதான் சார் சோசியல் ஈவில்னு நான் தான் சொன்னேன், சமூக அவலம். இன்றைக்கி
வன்முறை என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. இலைமறைவு காய்மறைவாக இருந்தது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வன்முறை. நேற்றைய தினம் கூட ஒரு 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 செய்தியை படித்தேன். ஒன்றுமே இல்லாத ஒரு சிறு விஷயத்துக்காக ஒரு கார் ஓவர்டேக் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ போயிடுச்சு. கார் ஓட்டினவங்க கத்துறாங்க, ஆட்டோ ஓட்டினவங்க வந்து என்னை அடிக்கிறாங்க, திருப்பி இவங்க அடிக்கிறாங்க, பெரிய பிரச்சனை. சமீபத்தில் பார்த்தோம் ஈசிஆரில் ஒரு பிரச்சனை, மது போதையில் போய் பிரச்சனை. இப்படி மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு மனப்பான்மை என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், யாரும் நம்மை கேள்வி கேட்கக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரிடமும் ஒரு அரசியல்வாதி இருக்கிறார்கள். நான் தான் பெரியவன் என்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறது. இதுதான் பிரச்சனை. சார், பொன்முடி அவர்கள் பேசிய விவகாரம், அவர் பேசின அந்த பேச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த கட்சிக்காரங்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, குறிப்பாக கனிமொழி அவர்கள் கூட. அவரை அந்த கழக துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் மன்னிப்பு கேட்டார்ல, அவர் எதுக்கு நாங்கள் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வாதத்தை சரியா? இவரெல்லாம் சட்டத்துறைக்கு அமைச்சராக இருப்பது சாபக்கேடு, வெட்கக்கேடு. ஒருவன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். மன்னிப்பு கேட்டு விட்டால் விட்டுருவாங்க, கொலை பண்ணால் மன்னிச்சு விட்டுருவாரு. அவர் ரகுபதி அன்றே இதெல்லாம் சர்வசாதாரணம் என்று தான் பேசினார். இன்றைக்கும் அதையே தான் பேசியிருக்கிறார். ஏவா வேலு கோவிலுக்கு சென்று சொல்லிக்கை பீச்சே பாட முடியுமா அப்படின்னு கேட்குறார். ரவிக்கைக்கு பின்னால் பாட முடியுமான்னு கேட்குறார். பொன்முடி அதைவிட கேவலமாக பேசுகிறார் பெண்களை, இந்து மத சின்னங்களை. அப்போ திமுகவினர் தொடர்ந்து, இப்போ சமீபத்தில் கூட பார்த்தேன், இந்த திமுகவினுடைய ஆபாச பேச்சாளர், அவர் பேரை கூட சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தொடர்ந்து கேவலமாக கீழ்த்தரமாக பேசுவது, தகாத வார்த்தைகளால் பேசுவது தான் இவர்களுடைய வழக்கமாக இருக்குது. இதுதான் திராவிட மாடல். நாம் என்ன சொன்னோம்? ஒரு திமுகவினுடைய ஒரு பொறுப்பாளர், மாநில நிர்வாகி தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு பதவியிலிருந்து நீங்கள் எடுக்கிறீங்க, கரெக்டா? யார் எடுக்கிறாங்க? திமுகவினுடைய தலைவர். நான் கேட்கிறேன், அமைச்சர் பொன்முடி தவறாக பேசியிருக்கிறார், முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறீங்க? பொது மேடையில் பேசுகிறாரு. அப்போ பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைச்சர், பொறுப்பு இருக்க வேண்டிய ஒரு அமைச்சர் பொறுப்பற்று பேசியதற்கு என்ன தண்டனை? இதுதான் கேட்கணும். ஏவாவேலு மீது என்ன நடவடிக்கை? இதுதான் கேட்கணும். இல்லை, பொன்முடி அவர்கள் பேச்சில் அந்த ஒரு கட்டு தான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கதையெல்லாம் வேணாம், இந்த கட்டு எடிட் இல்லை சார், அதுக்கு பின்னாடி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திராவிட இயக்கம் பேசி தான் நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம் அப்படிங்கிறாரு. அதுதாங்க கீழ்த்தரமான, கேவலமான, தரம் தாழ்ந்த வசனங்களை பேசித்தான், வார்த்தைகளை பேசித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். உண்மைதானே அது? இல்லை, அது என்னன்னா, இப்போ வந்து சோசியல் மீடியா இப்படி இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்து மதம் குறித்தும் இந்துக்கள் குறித்தும் அவங்க என்னெல்லாம் அவதூறுகளை பரப்பியிருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. அந்த காலத்துல இருந்தே திராவிடர் கழகம், திமுக நாம் எதிர்த்து கொண்டு தான் இருக்கு. இன்று பெரிய அளவில் அது வந்து சமூக ஊடகங்கள் இருப்பதனால தெரியுது, அவ்வளோதான் விஷயம். ஓகே சார், நீங்களே வக்ஃபு குறித்து பேசியிருந்தீங்க. இன்னைக்கு மேற்கு வங்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2 நாட்களவே ஒரு வன்முறை காடாக மாறி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுமே அந்த வன்முறையாளர்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் பல்வேறு தலைவர்களுடைய கோரிக்கையாக எப்பொழுதோ நடந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், மேற்கு வங்காளத்தில் அங்கே இருக்கக்கூடிய வங்காளதேசத்திலிருந்து வந்த அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது தவறாக. அதே மாதிரி அவர்களுக்கு அங்கேயே குடியுரிமை என்று சொல்வதை விட அவர்கள் வாழ்வதற்கான எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது மாநில அரசு. அவங்க தான் இந்த பிரச்சனை காரணம்னு நினைக்கிறேன். உறுதியாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற தவறுகளை, சில அடிப்படைவாத இஸ்லாமிய இயக்கத்தினர் செய்கிற தவறுகளை கண்டும் காணாமல் இருப்பது என்பது தவறானது. இது மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு தான் வழிவகுக்கும். இப்போ 3 இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க 17 பேர்கிட்ட மிகப்பெரிய காயமடைஞ்சிருக்காங்க. ஆனாலுமே மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எந்த ஒரு வீரிய நடவடிக்கையும் எடுக்கலை. ஓட்டு, சிறுபான்மையினருடைய ஓட்டு, அதான் நீங்கள் திமுக பண்ணுது. 150 குடும்பம் பாதிக்குது, இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே. ஏன்னா கிட்டக்கு போனால் ஷாக் அடிக்கும், ஓட்டு விடாது, பயம். காசுக்காக, பதவிக்காக, அந்த பதவி தரும் சுகத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இதை செய்து கொண்டிருக்கிறது. அதை தான் மம்தா செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை, ஒப்பீட்டளவில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களை விட இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா அவங்க இந்துக்களுக்கு சப்போர்ட் தானே சார் நடந்தது? இல்லை, அதாவது சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள் மசூதியில் என்ன யாருக்கு ஓட்டு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்ல அதை பின்பற்றுகிறார்கள்.
மதம் சொல்கிற மத தலைமை சொல்வது. அதே மாதிரி தான் சர்ச்சுகள் எல்லாருக்கும் இது வந்து ஓப்பன் சீக்ரெட். இதை ஒன்றும் மறைச்செல்லாம் பேச வேண்டியது. ஆனால் கோவில்களில் அப்படி செய்வதில்லை. அப்போ மத அடிப்படையில் மத ரீதியில் வாக்களிப்பதனால அவங்க பயப்படுறாங்க. ஓகே சார், கடைசியாக கேள்வி. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹரியானாவில் வச்சு ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. அப்படி பேசும் பொழுது காங்கிரஸ்காரங்க வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசுகிறாங்க, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முஸ்லீமை தலைவராக நீங்கள் நியமிக்கல அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் தான் அதே மாதிரி சொல்கிறீங்க, ஏன் உங்கள் கட்சிக்கு ஒரு முஸ்லீமை தலைவராக நியமிக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய நாங்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கிறோம். ஐயோ சிறுபான்மையினர் என்று சொல்வது யார்? நாங்கள் வந்து சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் நாங்கள் பேசுகிறதே இல்லை. இந்தியர்கள் எல்லோரும் இந்தியர்கள். ஏதாவது ஒரு திட்டம் முஸ்லீம்களுக்காக கிறிஸ்தவர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோமா, இந்துக்களுக்காக கொண்டு வந்திருக்குமா? கிடையாது. காங்கிரஸ் அப்படி செய்யவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மத ரீதியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக. அப்போ வேணும்னா இடஒதுக்கீடு உங்கள் இதில் ஒரு தலைவர் பதவி கொடுங்கன்னு சொல்கிறது தவறு என்ன? சரியாக தான் சொல்லுங்கள். இப்போ கர்நாடக அரசு கூட பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீடு தவறு அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. தவறு, கொடுக்கக்கூடாது. அரசியலமைப்பு சட்டப்படியே தவறு. அது கோர்ட்டில் நிற்காது. அது கோர்ட்டில் அதுக்கு எதிரான. இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு 3 மாநிலங்களில் இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மத்திய அரசுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை விட தமிழக அரசு வந்து தொடர்ந்து இப்போ சமீபத்தில் நடந்த வெண்கல சுயாட்சி கூட இது வெண்கல பாத்திரம் கலகல சத்தம் வருமே தவிர உள்ள ஒன்றும் இருக்காது. நாங்கள் தான் இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் எல்லாம் 2026 காணாமல் போகும்போது தெரியும். காணாமல் போயிடுவான்னு நம்புறீங்களா? உறுதியாக நம்புறது என்ன, உறுதியாக தான் நடக்க போகுது. மக்கள் புறந்து கொள்வார்கள். ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பற்றி நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.